பாருங்க, உயர்ந்த கண்மலைகள் எதுக்கு அடைக்கலமா இருக்கா? புலி முசல்களுக்கு, வரையாடுகளுக்கு, மான்களுக்கு உயர்ந்த மலைகள் இருக்குல்ல, அது அடைக்கலமா இருக்கிறதா. நமக்கு உயர்ந்த அந்த மலை யாரு? கண்மலை யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்வினுடைய முதன்மையான அடைக்கலமாக நீங்க மாற்றிக்கொண்டீங்கன்னா உங்க ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். அதனாலதான் தாவீது பல வேளைகள்ல அவரு கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரே கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் கண்மலை, கர்த்தரினுடைய நம்பிக்கை, கர்த்தரினுடைய இரட்சணிய கொம்பு, கர்த்தர் என்னுடைய ஆமா எல்லாமா இருக்கிறார்னு சொல்லி துதிக்கிறார். கர்த்தரை அடைக்கலமாக கொண்ட வாழ்வு நமக்கு தேவை. கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாய்க்கோழியினுடைய சிறகுகளுக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொள்ளணும். அதுவா வாலிண்டரா போகணும். மேல பருந்துகள், காகங்கள் பறந்து வருது. வரும்போது இதுவும் மண்டை அப்படியே தூக்கி பார்த்துக்கிட்டு, காக்கா பறக்குது, கழுகு பறக்குதுன்னு சொல்லியே பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு போயிடும். நம்மை சுத்தி நிறைய சத்துரு பறந்துகிட்டு இருக்கு. பிசாசுகளுடைய ஆவிகள், இந்த உலகத்துல எத்தனையோ தீமைகள் பறந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தப்பணும்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாய் கோழியாக அவர் சிறகை அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா விரித்து கொண்டுதான் இருக்கிறாரு. நாம தான் அந்த சிறகுகளுக்குள்ள போய் நம்ம அடைக்கலத்தை தேடிக்கொள்ளணும். சங்கீதம் 91 பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் அப்பத்தான் என்ன செய்வாரா? அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் தம்முடைய சிறகுகளினுடைய நிழலில அவர் நம்மை மூடுகிறார். அவர் சட்டையின் நிழலில நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறோம்.